ஜெபம் செய்வோம். நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாலை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் பகல் முழுவதும் கர்த்தரை உமது கிருபையால் எங்களை வழி நடத்தினீர். இந்த மாலை நேரத்திலும் உம்முடைய சன்னிதானத்தில் வந்து உம்மை ஆராதிக்கும் கிருபைகளை தேவன் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலும் பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னராய் இருப்பீராக. உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து பணி செய்து கொண்டிருக்கிற சுவிசேஷகர்கள், மிஷனரிமார்களுக்காக நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும்படி ஜெப ஆவியினால் எங்களை நிரப்புவீராக. மரத்தலைவர்களுக்கு ஒருவரை கொண்டு வாரும். நீர் பேசும் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்காரமாகவும் தேவ நாம் மகிமைக்காகவும் கன்வென்ஷன் கீதங்களிலே 191வது பாடலை பாடுவோம். இருள் சூழும் காலம் இனி வருது. கன்வென்ஷன் கீதத்தில் 191. இருள் சூழும் காலம் இனி வருதே, அருள் உள்ள நாட்கள் பயன்படுத்தும். திறவுண்ட வாசல் அடைபடும், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வாயா. திறவுண்ட வாசல் அடைபடும், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வாயா. நாட்கள் கொடியதாய் மாறிடுவே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுவே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். தரிசு நிலங்கள் அநேகம் உண்டு, தரிசனம் பெற்றோரின் முன்வருவீர். பரிசாக இயேசுவை அவர்களுக்கும் அளித்திட அன்பினால் எழுந்து செல்வீர். திறவுண்ட வாசல் அடைபடும், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வார் யார். நாட்கள் கொடியதாய் மாறிடுவே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். எத்தனை நாடுகள் இந்நாட்களில் கர்த்தரின் பணிக்கு தான் கதவடைத்தார். திறந்த வாசல் இன்று உனக்கெதிரில் பயன்படுத்தும் மக்கள் ஞானவான்கள். திறவுண்ட வாசல் அடைபடும், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வார் யார். நாட்கள் கொடியதாய் மாறிடுவே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். விசுவாசிகள் எனும் கூட்டம் உண்டு, அன்பு ஒன்றே அவர் நடுவில் உண்டு. ஒரு மனம் ஒற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் இன்று வேண்டும். திறவுண்ட வாசல் அடைபடும், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வார் யார். நாட்கள் கொடியதாய் மாறிடுவே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். இனி வரும் நாட்களில் நமது கடன் வெகு அதிகம். விசுவாசிகளே, நம்மிடம் உள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியும் ஆக்கிடுமே. திறவுண்ட வாசல் அடைபடும், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வார் யார். நாட்கள் கொடியதாய் மாறிடுவே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். இயேசுவே எங்கள் உள்ளங்களை அன்பெனும் ஆவியால் நிறைத்திடுவே. இந்தியாவின் எல்லா தெருக்களிலும் இயேசுவின் நாமம் நிறைந்திடுமே. திறவுண்ட வாசல் அடைபடும், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வார் யார். நாட்கள்
நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். ஹல்லேலூயா. 183வது பாடலை பாடுவோம். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய். 183. அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய், அற்புத நாதா உம் கரத்தில், அனைத்தும் உமக்கே சொந்தம் என்று, அன்பரே என்னையே தத்தம் செய்தேன், அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே. என்னோடு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, என்னோடு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் எண்ணம் போல நான் அலைந்தேனே, என்னை தடுத்திட்டதாருமில்லை, உன் சிலுவை அன்பை சந்தித்தேனே, நொறுங்கி வீழ்ந்தேனே உன் பாதத்தில், அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. ஐம்பூலங்கள் யாவும் அடங்கிட, ஐம்பெரும் காயங்கள் ஏற்ற நாதா, வான்பூமி கிரகங்கள் ஆழ்பவரே, என்னையும் ஆண்டிட நீரே வல்லோ, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் வாழ்வில் இறந்த நன்மை கீழாய் எஞ்சிய நாட்களில் உழைப்பேனே, நீ தந்த ஈவுவரங்கள் யாவும் உம்பனி சிறந்திட முற்றும் தந்தே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். சுவிசேஷ ஊழியங்களுக்காக, மிஷனரி ஊழியங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க கொண்டிருக்கிறோம். முதலாவதாக உயிர்த்த இயேசுவை அறிவித்துக் கொண்டிருக்கிற எல்லா மிஷனரிமார்களுக்காக, அவருடைய ஊழியங்களுக்காக நாம் ஜெபிப்போம். மிஷனரி ஸ்தாபனங்களுக்காக, இந்த ஸ்தாபனங்களுடைய தேவைகளை ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் சந்தித்தருள வேண்டும். ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் வேண்டிய ஏற்றலான காணிக்கைகள் அனுப்பத்தக்க, அவருடைய பணிஸ்தலத்தின் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யத்தக்க எல்லா தேவைகளையும் ஆண்டவர் ஸ்தாபனங்களுக்கு சந்திக்கும்படி, இன்னும் ஒவ்வொரு ஸ்தாபனங்களுடைய எல்லைகளும் விரிவாக வேண்டும். இந்திய தேசத்திலே சந்திக்கப்படாத கிராமங்கள் ஏராளம் உண்டு, சந்திக்கப்படாத ஜனக்கூட்டம் ஏராளம் உண்டு. ஆகவே எல்லைகள் விரிவாகும்படி நாம் ஜெபிப்போம். அதே போல பணிஸ்தலத்தில் பணி செய்து கொண்டிருக்கிற எல்லா மிஷனரிமார்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஒவ்வொரு ஊழியர்களையும் மிஷனரிமார்களையும் கர்த்தர் தமது வல்லமையால் நிரப்ப வேண்டும், தமது பாதுகாவலை தர வேண்டும். அவர்கள் இயற்கையின் மூலமாய் அழிவுகள் வராதபடி, பிசாசு மனிதர்கள் மூலமாய் கொண்டு வருகிற எந்த பாதிப்புகளும் தீமைகளும் அணுகாதபடிக்கு கர்த்தர் வேலி அடைத்துக் கொள்ளும்படி, சரீர ஆரோக்கியத்தை கர்த்தர் அதிகமாய் தன் அநேக பட்டணங்களுக்கு ஓடத்தக்க கர்த்தர் கிருபை தர வேண்டும், பலனை தர வேண்டும். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்
ஒருவேளை மந்திரவாதம் செய்து இப்படியாக அவர்களை முடக்கி விடலாம், அப்படி பிள்ளைகளை முடக்கலாம், அவர்களை தடை செய்து விடலாம். இப்படி எல்லாம் ஊழியத்திற்கு விரோதமாய் செய்கிற அநேக காரியங்கள் உண்டு. இந்த இருளின் கிரிகள் செயலிழந்து போகும்படி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்தவர்களை மேற்கொள்ளுகிற பலனையும் போய் ஜெபிக்கிற இடங்களில் அற்புத அடையாளங்கள் நடக்கத்தக்கதாய் இந்த ஊழியர்களை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தி உயிர்த்த இயேசுவை ஜீவனுள்ள தேவனாக எங்கும் பறைசாற்றும்படி இந்த மிஷனரிமார்கள் எல்லாரையும் கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தும்படி யாராவது ஒருவர் நாம் கருத்தாகி ஜெபிப்போம். வாசமா இருக்கிற தகப்பனே, இந்த நேரத்தில் இந்த மாலை நேரத்தில் எங்களோடு இருக்க வாசமா இருக்கிறதா நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஜெபகுருக்கள் உங்களுக்கு அர்த்தம் இருக்கிற தகப்பனே, மிஸ்டர்களுக்காக ஜெபிக்கிற தகப்பனே, நாங்கள் மிஸ்டரி பண்ணி மிஸ்டருக்காக ஜெபிக்கிற அந்த வாய்ப்புக்காக நன்றி 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 தகப்பனே. காடு மேலும் மலை மேலும் எவ்வளவோ பச்சோடும் கண்ணீரோடு மலைவாழ் இசப்பா, அம்மா இசப்பா, உம்முடைய பற்றி சொல்ல இசப்பா, வீட்டிலிருந்த இயேசுவை பற்றி சொல்ல இசப்பா, வேற யாரும் இல்லை இசப்பா. உயிரோடு எங்களுக்காக 3 நாள் உயிரோடு எடுத்து தேவன் சொல்றதுக்காக எத்தனை காடுகள் இந்த மலைகள்லாம் ஏறி இறங்கி உங்க குடும்பத்தை விட்டு தகப்பனே எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் நடக்காங்க இசப்பா. அதுக்கு விரோதமா இருக்க எல்லா மந்திரங்களும் அழிக்கப்பட உதவி செய்யுங்க இசப்பா. இருளின் ஆதிக்கங்கள் அழிந்து போக உதவி செய்யுங்க தகப்பனே. நாமத்தினால தகப்பனே இந்த நேரத்தில் ஜெபிக்கிற ஜெபத்துல யாருக்கு விரோதமா இருக்கிற எல்லா பொல்லாத ஆவிகள் எல்லா இருளின் சக்திகள் நிர்மூலமாக்கி போக உதவி செய்யுங்க தகப்பனே. ஆவியாளரே குடும்பத்தை விட்டு அந்த பேர் ஸ்தாபனத்தில் ஐஎம்எஸ் நிறுவனம் எத்தனை நிறுவனங்களுக்கு எத்தனை எவ்வளவு உயர்த்து போறாங்க இசப்பா. பிள்ளைகள் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், கணவர் ஒரு பக்கம் உமக்காக தகப்பனே எங்களால முடியாத உயர்த்தவங்க செய்யறாங்க இசப்பா. அவங்களுக்கு ஜெபிக்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது இசப்பா. நாங்கள் எப்படியோ இருக்கிறோம் இசப்பா. ஆனா இசப்பா குடும்பத்தை விட்டு தாய் தகப்பன் ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம் தகப்பனே எவ்வளவு கஷ்டங்கள் தகப்பனே யாரை பத்தி சொல்ல இசப்பா. உயிரோடு எங்களுக்காக எழுந்து தேவனை பற்றி சொல்லதுக்கு இருக்காங்க இசப்பா. அவங்களை பலப்படுத்துங்க இசப்பா. உங்களை பாதுகாத்து கொள்ளுங்க இசப்பா. எந்த வன்கரிகளின் ஆவியும் கொள்ளாத சத்துருக்களின் ஆவியும் எந்த பலவீனத்தின் ஆவியும் தடுக்காது காத்துக்கொள்ளுங்க இசப்பா. உங்களுடைய வேலையிலிருந்து காத்துக்கொள்ளுங்க, தூதரை கொண்டு காத்துக்கொள்ளுங்க இசப்பா. இசப்பா உங்களை பாதுகாத்து கொள்ளுங்க இசப்பா. அவங்க போகும்போதெல்லாம் நடந்து செல்லுங்க இசப்பா. எத்தனை நேரத்தில் வண்டி இல்லாம நாங்க வண்டியில சொகுசாவும் கால சொகுசாவும் நடமாட்டோம் இசப்பா. ஆனா அவங்க நடந்து செல்லுங்க இசப்பா. காடு மேலும் மலை மேலும் மேலும் உங்களுடைய கிருபை, உங்களுடைய இரக்கம் அவங்களோட இருக்கதே செய்யுங்க இசப்பா. எத்தனை பூச்சிகள், பூச்சிகள் விஷ சத்துக்கள் எல்லாம் அவங்களை தாக்காதவர்கள் தேவ பிரசனம் அவங்களோட இருக்க உதவி செய்யுங்க இசப்பா. மந்திரவாதிகள் ஆவிகள் இசப்பா, வன்கண்கள் ஆவிகள் ஏசாமி நிர்மூலமாக்கி போடுங்க இசப்பா. இந்த நேரத்தில் எந்த ஊழியக்காரர்களும் நடக்க எல்லா பொல்லாத ஆவியும் சத்துருவின் ஆவியும் இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தின் மூலமாய் விடுதலை பெற உதவி செய்யுங்க இசப்பா. கட்டுகளை அகற்று போல தேவன் தகப்பனே அவங்களுக்கு பலவீனத்தை பலன் குரலுமாய் விளங்கு சம்பளம் குறைய இசப்பா. அவங்க தேவையை சந்திங்க இசப்பா. குடும்பத்து தேவையை சந்திங்க இசப்பா. அவங்களோட தேவையை சந்திங்க இசப்பா. பலப்படுத்த காத்து முடிக்கிறது அவங்களோட நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய ஜெபத்தின்படியே ஒவ்வொரு மிஷனரி ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு மிஷனரிமார்களையும் கர்த்தர் பாதுகாத்து வல்லமைப்படுத்தி தேவன் ஊழியங்களை பெருகச் செய்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள தேவன் வழி நடத்துவாராக. தேவனுக்கு வழி உண்டாகட்டும். அடுத்ததாக சுவிசேஷர்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். சுவிசேஷ ஊழியங்களை செய்கிற எல்லா ஊழியர்களுக்காக ஒவ்வொரு பணிகள் ஏராளமா இருக்கு. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று அறிவிக்கிற எல்லா சுவிசேஷ ஊழியத்திலையும் கர்த்தருடைய வல்லமை மெய்யாய் வெளிப்பட வேண்டும். ஊழியர்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். திறந்த வாசல் அடைபடுவதற்கு முன்பதாக இந்த உயிர்த்த இயேசுவின் மகிமை எங்கும் சொல்லத்தக்க அவர்கள் கிருபை செய்ய வேண்டும். அவர்கள் வெறுமையாய ஒரு வசனத்தை அல்ல, அவர்கள் கர்த்தர் பயன்படுத்த வேண்டும். ஆவியானுடைய வார்த்தை அவர்கள் மூலமாய் வெளிப்படணும். அது 30, 60, 100 பலன் தரணும். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாயது பலன் தரணும். அது கிரியை செய்யணும். ஒவ்வொரு இருதயத்தையும் அந்த வார்த்தை தொடரணும். அநேக காயங்களோடு இருப்பார்கள், உடைந்த மனதோடு இருப்பார்கள். இந்த வார்த்தைகள் அவர்களை ஆறுதல் படுத்தி விடுதலை கொடுக்கிறதா இருக்க வேண்டும். அதுதான் சுவிசேஷம், அதுதான் அற்புத வார்த்தைகள். இந்த கிருபை பொருந்தின வார்த்தைகளை அறிவிக்கிற எல்லா சுவிசேஷர்களுக்காக ஜெபிப்போம். சிறுவர் ஊழியம், வாலிபர் ஊழியங்கள், இன்னும் அநேக தொழிற்சாலைகள் ஜனங்கள் மத்தியில் நடைபெறுகிற ஊழியங்கள், வியாபார ஸ்தலங்கள் நடைபெறுகிற ஊழியங்கள், மருத்துவமனை ஊழியம், சிறைச்சாலை ஊழியங்கள், மீனவ ஜனங்கள் மத்தியில் நடைபெறுகிற ஊழியங்கள், டிராக்ஸ் கொடுக்கிற பணிகள், தெரு பிரசனங்கள், மாலை நேரங்களில் தெருக்களில் நடைபெறுகிற எல்லா சுவிசேஷ ஊழியங்கள், கைப்பிரதி ஊழியம், தனித்தாள் ஊழியம், எல்லாத்திலையும் கர்த்தருடைய வார்த்தை மெய்யாய் அறிவிக்கப்பட்டு எங்கும் அவருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற வார்த்தை எல்லா ஜனங்களுக்கும் அறிவிக்கப்படும்படி இந்த சுவிசேஷத்தை எல்லாரும் ஏற்றுக்கொண்டு பரலோகத்துக்கு தகுதியுள்ளவர்களாய் மாறுபடி நாம் யாராவது ஒருவர் கருத்தாய் சொல்லியிருப்போம்.
ஆத்துமாக்கள் அதிகமாய் தருவேன். ஆதியில கருவி ஆத்துமாக்களை விளையாடின பொருளாய் தருகிறார். இந்த ஊழியர்களில் வைத்த ஆசீர்வாதம்
ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தின்படி எல்லா சுவிசேஷ ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. திரளாய் ஆத்துமாக்களை கொள்ளையாடின பொருளை கர்த்தர் தருவாராக. எல்லா ஊழியத்திலையும் திரளான ஒரு ரட்சிப்பை, ஒரு ஆத்து மறுபடிகளை கர்த்தர் மிகுதியாய் தருவாராக. அறிந்து கொள்ளாத ஜனங்கள் ஏராளம் உண்டு. எல்லாருக்கும் இந்த வார்த்தை அறிவிக்கப்பட, ஒருவராயிலும் நான் கேட்கவில்லை, இதுவரைக்கும் தெரியாது என்று சொல்லி யாரும் சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாருக்குள்ளும் இந்த தேவ வார்த்தை பிரசங்கிக்கப்பட அவர் கிருபை செய்வாராக. ஒவ்வொரு இடங்களிலும் அற்புதங்கள் நடக்கும்படி தேவன் இந்த ஊழியர்களை வல்லமையாய் பயன்படுத்துவாராக. கடைசியாக நாம் தேசத்தில் இருக்கிற இன்னும் அறிந்திராத இன ஜனங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். புறஜாதி ஜனங்கள் எல்லாருக்காக ஜெபிப்போம். அவருடைய கண்கள் திறக்கப்படும்படி நாம் ஜெபிப்போம். சீஷர்கள் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது போது கிறிஸ்துவை கண்டார்கள். அவ்விதமாய் தேசத்தில் எல்லா ஜனங்களும் கண்கள் திறக்கப்படணும், இருதயம் திறக்கப்படணும், அவரை அறிந்து கொள்ளணும். அவருக்கு முன்பதாக தான் இருக்கிறார்கள். அவருடைய வார்த்தை அறிவிக்கப்படுகிறது. அதை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி கண்கள் அவர்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது, இருதயம் அவர்களுக்கு கடினப்பட்டிருக்கிறது. அவர்கள் திறக்கும்படி அவர் கிருபை செய்தார். லீதியாளுடைய வாழ்க்கையில கர்த்தர் இருதயத்தை திறந்தால் ஒரு பெரிய அதிசயம் நடந்தது. அதே போல எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ரட்சிப்பை கட்டளையிட அவருடைய கரம் குறுகி போகவே இல்லை. ஒருவனாகிலும் கெட்டு போவது தேவ சித்தம் இல்லை, பிதாவின் சித்தம் அதுவல்ல. அறிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களுக்காக இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்து தன் ஜீவனை கொடுத்தவர். எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் அவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். எப்படி ஆயினும் ஏதோ ஒரு வாயில் அவர்களுக்கு காதுகளில் வசதியின் வாயிலாவது, ஏதோ ஒரு வாசிக்கிறதின் வாயிலாவது அறிமுகம் எப்படியாவது அவர்களுக்கு அறிவிக்கப்பட எல்லாரையும் கர்த்தர் பயன்படுத்தணும். விசுவாசிகள் எல்லாரும், இயேசுவை அறிந்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் போய் சொன்னால் நிச்சயமாய் நம்முடைய தேசம் இயேசுவை அறிந்து கொள்ளும். ஆனால் அறிவிக்காமல் இருக்கிற ஏராளமான ஜனங்கள் உண்டு. சபையில் இருக்கிற ஏராளமான ஜனங்கள், ஒவ்வொரு சபைகளும் அப்படி எழுப்பி எல்லாரும் செயல்படுவார்கள். ஆனால் மெய்யாகவே ஒரு மிகுதியான அறுவடைகளை காண முடியும். கர்த்தர் அப்படி செயல்படும்படி ஒரு தேசத்துல கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனம், எழுபது தரிசனம் நிறைவேறும்படி ஒவ்வொரு சபைகளும் அதற்காக பிரயாசப்படும்படி நாம் யாராவது ஒருவர் திரளாய் ஆத்தும் அறுவடைகள், மிகுதியான அறுவடைகளை தேவன் தரும்படி அறிந்து கொள்ளாத ஜனங்களுடைய கண்களும் இருதயம் திறக்கப்பட முடியாத ஒருவர் நாம் கருத்தாய் சொல்லிப்போம். ஒரு ஆத்மா கெட்டு போது எனக்கு சித்தமில்லை என்று சொன்ன தேவன் எல்லா பிள்ளைகளும் உண்மை அறியணும். ஆண்டவரே, உண்மை தேவன் ஆண்டவர் இயேசுதான் தெய்வம் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளணும். ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை அறிவிக்கப்படணும் சுவாமி. அறிவிக்கப்படாவிட்டால் எப்படி அறிய முடியும் ஆண்டவரே? அதற்காக ஆண்டவரை அநேக ஊழியக்காரர்களை எழுப்புங்க இயேசப்பா. சபைகள் மூலமாக, தனி ஊழியர்கள் மூலமாக ஆண்டவரே உங்களுடைய வசனங்கள் சொல்லப்படணும். ஆண்டவரே இயேசுதான் தேவன் நம்ம புரிந்து கொள்ள முடியாம ஆண்டவரே சொல்லத்தக்கதான கிருபைகளை கொடுங்க இயேசப்பா. ஆண்டவரே வசனங்கள் கேட்கப்படும் போது உங்களுடைய வார்த்தைகளுடைய உள்ளத்திலே ஆண்டவரே பேசப்படும். அவருடைய உள்ளங்கள்லாம் திறக்கப்படும். ஆண்டவரே அழைக்கப்பட்டிருக்கிற கண்கள் ஆண்டவரே திறக்கப்படணும் சுவாமி. இயேசுவே தெய்வங்களே அவங்க ஆண்டவரே அறிக்கையிடம் ஆண்டவரே நீங்கள் கிரியை செய்ய வேண்டுமா என்னுடைய பாதத்திலே கேட்கிறேன் இயேசப்பா. ரட்சிப்பு உங்களுடைய ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ரட்சித்துக் கொள்ளணும் ஆண்டவரே. வசனத்தை அறியவில்லை இயேசு தேவனுக்கு தெரியாது என்று ஒருவரும் சொல்லக்கூடாது இயேசப்பா. எல்லோருக்கும் உங்களுடைய சுவிசேஷம் சொல்லப்படணும் ஆண்டவரே. எங்கள் சபைகள் மூலமாக ஆண்டவரே வெளியிடங்களிலே சென்று ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவரை ஊழியம் செய்யப்படணும் சுவாமி. சபையில் இருக்கிற ஆத்மாக்களை எழுப்பி ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்தை சிலருக்கு நீங்கள் பக்குவப்படுத்த வேண்டுமா, பயன்படுத்த வேண்டுமா என்ற பாதத்திலே கெஞ்சுகிறேன் இயேசப்பா. எங்களை சுற்றி இருக்கிற மக்கள் கூட ஆண்டவரே எத்தனையோ பேர் உண்மை அறியவில்லை இயேசப்பா. அறிந்து உண்மை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்காங்க ஆண்டவரே. அவங்களுக்கெல்லாம் உங்களுடைய வசனத்தை சொல்லுவதற்கு அநேக பிள்ளைகளை நீங்கள் எழுப்ப வேண்டுமா கெஞ்சுகிறேன் இயேசப்பா. ஆண்டவரே அறியாமைக்குள்ளே மூழ்கி கிடக்கிறாங்க ஆண்டவரே. இயேசு தெய்வங்களை அவங்க புரிந்து கொள்ளாமல் இருக்காங்க ஆண்டவரே. அவங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எப்படியாவது நீங்கள் ஆண்டவரே வசனத்தை அனுப்பி அவர்கள் ஒவ்வொருவரையும் ரட்சிக்க வேண்டுமா என்ற பாதத்திலே கேட்கிறேன் இயேசப்பா. பொல்லாத விக்கிரகங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்காங்க ஆண்டவரே. தெய்வம் யாருன்னு தெரியாதபடி ஓடிக்கொண்டிருக்காங்க இயேசப்பா. அவங்களுக்காக பாரத்தோடு கண்ணீரோடு நம்மளுடைய பாதத்திலே வருகிறேன் இயேசப்பா.
எல்லா பிள்ளைகளையும் ரட்சிங்க ஆண்டவரே. அப்பா எங்களை சுற்றி இருக்கிற எல்லா பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டு இந்த சபையில அனுதினமும் சேர்த்து கொள்ளப்படணும் ஆண்டவரே. அமைதமாக ஆண்டவரை குறித்து நிறைவேற்ற வேண்டுமா எங்கள் பாதத்திலே கெஞ்சுகிறோம் சுவாமி. எங்களை கொண்டு பயன்படுத்துங்க ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை கொண்டு நீங்க இந்த ஊழியத்துக்கு பயன்படுத்த வேண்டுமா கெஞ்சுகிறேன் இயேசுப்பா. ஏதோ தானும் என்று நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்காதபடி ஆண்டவரே சுவிசேஷத்தை குறித்த பக்தி வைராக்கியத்தை தாங்க ஆண்டவரே. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நாங்கள் எல்லோருக்கும் சொல்லணும் ஆண்டவரே. அப்படி ஒவ்வொரு சபையில் இருக்கிற மக்களுடைய உள்ளங்களில் பேசுங்க ஆண்டவரே. எடுத்து பயன்படுத்துங்க இயேசுப்பா. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். நீதிமொழிகள் 20:27. The lamp of the Lord searches the spirit of a man. It searches out his inmost being. Proverbs 20:27. ஒவ்வொரு இடங்களிலும் சென்று வசனத்தை ஆண்டவரை சொல்லும்போது அந்த மக்களுடைய உள்ளங்களிலே நீங்க பிடிச்சு எல்லா மக்களும் ஏற்றுக்கொண்டு நீங்க கிருபை செய்யுங்க. கடினமான உள்ளங்கள் உதைக்கப்படட்டும் ஆண்டவரே. கல்லான எண்ணங்களை மாற்றி சதையான எண்ணத்தை மக்களுக்கு செப்பா. இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளத்தக்கதான கிருபைகளை கொடுங்க இயேசுப்பா. கிருபை காலத்திலே ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. உண்மை ஏற்றுக்கொள்ளணும்ப்பா. கடைசி காலமாக இருக்கிறது சுவாமி. இந்த காலத்தில் வைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய வரைக்கு ஆயத்தமாக ஆண்டவரே. உடைய வரைக்காக பிள்ளைகளை ரட்சித்து உடைய சபையிலே சேர்த்து கொள்ளுங்க இயேசுப்பா. உடைய மந்தைக்குள்ளே கொண்டு வாங்க ஆண்டவரே. அப்பா ரட்சிக்கப்படாத ஆத்துமக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. உடைய ஊழியத்தை சிலருக்கு அநேக ஒரு கூட்டத்தை எழுப்புங்க ஆண்டவரே. அப்பா எப்படியாவது உடைய நாமம் அறிவிக்கப்படணும் ஆண்டவரே. நாங்கள் பெற்ற இன்னும் எல்லா பிள்ளைகளும் பெறணும் ஆண்டவரே. எங்களுடைய ஆலயத்திலே வந்து ஒவ்வொருவருமே பணிந்து கொள்ளும் காலத்தை கட்டளையிடுங்க இயேசுப்பா. அப்பா நீங்க இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. சுவிசேஷ ஊழியங்கள் ஆண்டவரே, மிஷனரி ஊழியங்கள் எல்லா ஊழியங்களும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. தனியாக எத்தனையோ பிள்ளைகள் ஊழியம் செய்கிறாங்க ஆண்டவரே. கஷ்டங்கள், கண்ணீர்கள், கவலைகள், பாரங்கள் அவங்களை அழுத்தாதபடி ஆண்டவரே அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீங்க சந்தித்து ஊழியக்கார பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெருக்க வேண்டுமா கெஞ்சுறோம்ப்பா. எல்லா ஊழியக்கார பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே. அவளுக்கு ஒரு குறையும் வரக்கூடாதுப்பா. ஆவியின் வரங்களினால் அவங்க நிரப்பப்படணும் ஆண்டவரே. அவர் ஊழியம் செய்யும் போது ஆண்டவரே அநேக ஆத்மாக்களை கொள்ளை பொருளாக நீங்க கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஊழியர்கள் இன்னும் சிறந்து விளங்க நீங்க திருப்பி செய்யுங்கப்பா. தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தின்படி ஒவ்வொரு ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதித்து மெய்யாகவே ஒவ்வொரு ஜனங்களும் தங்களுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்ட ரட்சிப்பை ஆண்டவர் தங்களுக்கு கொடுத்த அந்த விடுதலையை சகல ஜனங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை அறிவிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அப்படி அறிவிக்கிற எல்லா இடங்களிலும் சுவிசேஷ வார்த்தைகள் சொல்லப்படுகிற எல்லா இடங்களிலும் கர்த்தர் கண்களை இருதயங்களை திறந்தருள்வாராக. திரளாய் ஜனங்களுடைய மீட்பை பெற்றுக்கொண்டு சபையில் அனுதினம் சேர்க்கப்படும்படி கர்த்தர் கிருபை தருவாராக. அப்போஸ்தலர்களாக, போதகர்களாக, சுவிசேஷர்களாக அநேகரை கர்த்தர் பயன்படுத்துவாராக. அது நிமித்தம் திரள் கூட்ட ஜனங்கள் ஒரு சிலராய் அல்ல கூட்டம் கூட்டமாய் கண்டுகொள்ளும்படி தேவன் கிரியை செய்திருவாராக. வெறும் வார்த்தையா இல்ல, ஜெபிக்கிற இடங்களில் அற்புத அடையாளங்களை சம்பவிக்கும்படி தேவன் வல்லமையாய் ஒவ்வொரு ஜனங்களையும் பயன்படுத்துவாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பின் கர்த்தாவே, இந்த ஜெப வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படி சமூகத்தில் நாங்கள் ஒருமித்து ஜெபிக்க தேவன் கொடுத்த கிருபைக்காய் நன்றி. எங்கள் ஜெபங்களுடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கட்டும். அறிவிக்கப்படாத ஒவ்வொரு பட்டணங்களுக்காக பரிதவிக்கிற தேவன், அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காய் பரிதவிக்கிற தேவன், ஒவ்வொருவரும் இதை உணர்ந்து ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அடரை ருசித்த இயேசுவை மற்றவர்களுக்கும் அறிவிக்கத்தக்கதாக தேவனுடைய கிருபை செய்ய. தடைகள் அடரை வருவதற்கு முன்பதாக, வாசல்கள் அடைபடுவதற்கு முன்பதாக, இருளின் காலங்கள் வருவதற்கு முன்பதாக கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் அறிவிக்க தீவிரமாய் சொல்ல கர்த்தாவே
நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பட்டணங்களும் கர்த்தரை அறிந்து கொள்ளணும், ஒவ்வொரு ஜனங்களும் கர்த்தரை அறிந்து கொள்ளணும், எல்லா குடும்பங்களுக்கும் உடைய வார்த்தை மெய்யாய் பிரசங்கிக்கப்பட்டிருக்க வேண்டும். கர்த்தாவே நீர் கிருபை செய்தவர்களுக்கு ஒவ்வொருவரையும் ஊழியரை வல்லமையாய் பயன்படுத்துங்க. அறிவிக்கப்படுகிற வார்த்தைகள் அது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாய் பலன் தரணும். தண்ணீர் மேல் ஆகாரத்தை கொடு, அநேக நம்பிக்கைகளின் பலன் தரும் என்று சொல்லி அந்த வார்த்தை வீணாய் போவதே இல்லை, அது காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று சொல்லி இருக்கிறேன். அவ்விதமாய் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க. எங்கள் திருச்சபையின் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். அனைத்து ஊழியர்களும் கர்த்தருடைய கரங்கூட இருந்து வழி நடத்துவதாக, திரளாய் ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்து வழி நடத்துங்க. அறிவிக்கப்படாத ஒவ்வொரு ஜனங்களுக்கும் மெய்யான இந்த வார்த்தை கொண்டு செல்ல எங்களையும் கர்த்தர் கருவிகளாய் பயன்படுத்துங்க. அர்ப்பணிக்கிறோம். உன்னை நாம் மாத்திரம் மகிமைப்படணும், கிரியை செய்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அறிவிப்பு: நாளை வெள்ளிக்கிழமை 25ஆம் தேதி மதியம் 11:30 மணிக்கு திருமதி சுசிலா தனசிங் அவர்கள் வீட்டிலே துக்க நிவர்த்தி ஜெப கூட்டம் நடைபெறும். இந்த வசனத்திற்காகவும் நான் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். வருகிற ஞாயிற்றுக்கிழமை வரை இந்த பெட்டி வைக்கப்பட்டிருக்கும். இந்த வசனத்தை நீங்கள் சீக்கிரமாக எழுதி இந்த பெட்டியிலே போடும்படி உங்களை அன்போடு கூட நினைவுபடுத்துகிறேன். இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தை தியானிக்கும்படியாக கிருபையை குறித்து நாம் தொடர்ச்சியாய் அந்த வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நம்மை கலிகூற பண்ணுகிற அல்லது நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவ கிருபையை ஒவ்வொரு நாளும் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கிருபையின் மேல் நாம் தாகம் உள்ளவர்களாக இருந்து இந்த வார்த்தைக்கு நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய சரீரமும் இதை வாஞ்சிக்க வேண்டும், ஆத்மாவும் இதன் மேல் கிருபையின் மேல் தாகமுள்ளதாக இருக்க வேண்டும். சங்கீதம் 63 முதலாம் வசனத்திலே வனாந்திரத்தில் இருக்கையில் தாவீது பாடின இந்த வார்த்தை வாசிக்கலாம். சங்கீதம் 63:1. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாரம் என்று தேடுகிறேன், வறண்டதும் தாழ்த்ததும் கடினத்ததும் இருக்கிறேன். என் ஆத்மா உண்மையில் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமான உண்மை வாஞ்சிக்கிறது. பாருங்கள், என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், கிருபைக்காக அதிகாலமே தேடுகிறேன், வறண்டதும் விதாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உண்மையில் தாகமாய் இருக்கிறது, மாம்சமானது உண்மை வாஞ்சிக்கிறது. இது நம்முடைய ஒவ்வொரு நாளின் அனுபவமாய் இருக்க வேண்டும். தாகம், கிருபையை குறித்து தாகம் நம்மிலே அதிகமாய் பெருக வேண்டும். எப்படியாயினும் இந்த கிருபையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படியாயினும் இந்த கிருபையின் ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்க வேண்டும். தாகம் தான் அவசியம். அதை பெற்றுக்கொண்டால் அநேக கிருபையின் ஆசீர்வாதங்கள் நமக்கு வரும். யோவான் 8ஆம் அதிகாரத்திலே 56 இயேசு சொல்லுகிறார், ஆபிரகாம் அதை காண ஆசையா இருந்தார், கண்டு அதை பெற்று கலிகூர்ந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. வார்த்தை வாசிக்கலாம். யோவான் 8:56. பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாய் இருந்தான், கண்டு கலிகூர்ந்தான் என்றார். பாருங்கள், அவன் கண்டு கலிகூர்ந்தான். இவ்விதமாய் காண ஆசை நமக்கு வேண்டும். மகிமையை பார்க்க வேண்டும், கிருபையை பார்க்க வேண்டும், அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். 63ஆம் சங்கீதத்தில் நீங்கள் 2ஆம் வசனத்தை பார்க்கிற போது தாவீது அங்கே சொல்லுகிறார், இப்படி பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். கிருபைக்காய் அதிகாலமே காத்திருந்தால் தேவ வல்லமையும் அவருடைய மகிமையும் நாம் பார்க்க முடியும். ஆபிரகாம் அதைதான் காண ஆசையா இருந்தால் கண்டு கலிகூர்ந்தார். அவருடைய மகிமையை நாம் பார்க்க முடியும். காத்திருக்கிற எல்லாருக்கும் தமது மகிமையை அவர் விளங்க பண்ணுகிற தேவன். ஒரு வனாந்திரத்திலிருந்து எழுதுகிற இந்த அனுபவத்தை பார்க்கிறோம். 63ஆம் சங்கீதத்துல இப்படியாய் சொல்லுகிற வனாந்திர விடாய்த்ததுமான அனுபவத்துல, எல்லாம் துவண்டு போன அனுபவத்துல சொல்லுகிறார், என் ஆத்துமா உண்மையை வாஞ்சிக்கிறது, தாகமாய் இருக்கிறது, இந்த கிருபைக்காய் காத்திருக்கிறது. இப்படி காத்திருக்க ஆசையா இருந்து உமது வல்லமையும் மகிமையும் கண்டேன் என்று சொல்லுகிறார். கிருபைக்கு காத்திருக்கிற எல்லாரும் அவருடைய மகிமையை நிச்சயமாய் பார்ப்போம். ஏனென்றால் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜீவனை பார்க்கிலும் அவருடைய கிருபை நல்லது, அது மேலானது, அது நல்லது. இந்த கிருபை தான் நாம் வாஞ்சிக்கிறோம். இன்னும் 147ஆம் சங்கீதம் 11வது வசனம். சங்கீதம் 147:11. நமக்கு பயந்து நமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களே கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். பாருங்கள், அப்போ காத்திருக்க வேண்டும். வாஞ்சை, அந்த ஆசை நமக்கு வேண்டும். கிருபை பெற்றுக்கொள்கிற ஆசை நமக்கு வேண்டும். ஆசை வந்தால் மட்டும் போதாது, அதுக்கு காத்திருக்க வேண்டும். காத்திருந்தால் பாருங்கள், இந்த கிருபையை நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியும். அதிகாலமே தாவீது காத்திருந்து அவருடைய வல்லமையும் மகிமையும் கண்டேன் என்று எழுதுகிறார். வேத வார்த்தை சொல்லுகிறபடி காத்திருக்கிற நம்மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். 38ஆம் சங்கீதம் 38:18-19 வசனங்கள்.
வார்த்தை மாற்றி இருக்கிறேன். நம்முடைய கண்கள் அவர் மேல் நோக்கமாய் இருக்க வேண்டுமா? நம்முடைய கண்கள் இந்த கிறிஸ்துவின் மீது 33ஆம் சங்கீதம், மன்னிக்கவும், 33:18-19. நமக்கு பயந்து தன் திருப்பலியில் காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி பஞ்சத்தில் அவருடைய உயிரை காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவர்கள் பயந்து கிருபைக்கு காத்திருக்கிற ஆத்துமாக்களை மரணத்திற்கு அவர் விடுவிக்கிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய கண்கள் அவர் மேல் நோக்கமாயிருக்கிறது. இந்த காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அவருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். 143ஆம் சங்கீதத்திலே 8ஆம் வசனத்தை நாம் பார்க்கிற போது, அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், அதிகாலையில கிருபையை கேட்க பண்ணும், அதை தொடர்ந்து உம்மை நம்பியிருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் ஆத்துமாவை உயிர்த்து. ஏன் ஆத்துமாவை? அது தாகமுள்ள ஆத்துமா. ஆத்துமா இதற்கு கிருபைக்காய் தாகத்தோடு வாஞ்சித்து இருக்கிறது. ஆகவே அதிகாலையில் கிருபையை கேட்க பண்ணும். இதுதான் நம்முடைய வாஞ்சை, இதுதான் நம்முடைய ஆசையா இருக்க வேண்டும். அவர்கள் காத்திருக்கிற அனுபவம். ஒவ்வொரு நாளும் நம்ம காத்திருப்பது, அது நேரங்கள் குறைவு, 2 நாள் அநேக நாட்கள் ஆனாலும் எப்படியாயினும் இந்த கிருபையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஒரு விடாப்பிடியான தாகம், அந்த வாஞ்சை நமக்கு ஒவ்வொருவருக்கும் அதிகமாய் வேண்டும். ஒவ்வொரு காரியங்களுக்காக காத்திருக்கிற, வேலைக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, உயர்வுகளுக்காக, இவர்களுக்கெல்லாம் காத்திருக்கிறபடி இந்த கிருபைக்கு இன்னும் அதிகமாய் காத்திருக்க வேண்டுமா? நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீதிமொழிகள் 13:12. நெடுங்காலமாய் காத்திருக்கிற இருதயத்தை இளைக்கும் நெடுங்காலமாய் நம்மை காத்திருந்தால் இருதயத்தை இழைக்கப்படும். ஆனால் அந்த விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அது ஜீவ விருட்சத்தின் அந்த மகிமையை போல இருக்கும். அவ்விதமான கிருபையை தருவார். காத்திருக்கிறவர்களுமே கர்த்தர் தமது கிருபையை தந்து ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். காத்திருந்து இந்த கிருபையை பெற்று முதலாவது வாஞ்சை வேண்டும். இந்த கிருபையின் மேல் ஒரு வாஞ்சை, அதை பெற்றுக்கொள்ள நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. சங்கீதம் 20வது சங்கீதத்திலே 4ஆம் வசனம். அவர் உமது மன விருப்பத்தின்படி தந்தருளி ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார். இதுதான் நம்முடைய தாகம். மன விருப்பம் என்ன? கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தாகம். இந்த ஆசை வர வர அவர் மன விருப்பத்தின்படி நமக்கு தந்தருளுவார். நம்முடைய ஆலோசனை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். ஒரு மன விருப்பம், ஆசை. என்ன ஆசை? இந்த கிருபையை நான் எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். தாவீதின் மேல் இருந்த கிருபை, தானியேல் மேல் இருந்த கிருபை, யோசேப்பின் மேல் இருந்த கிருபை, பவுலின் மேல் இருந்த அந்த விசேஷித்த கிருபை, இது என் மேலும் வேண்டும் என்கிற இந்த மன விருப்பம் வர வேண்டும். ஒவ்வொரு காரியத்திற்காக நாம் வாஞ்சிக்கிறோம். ஆனா இந்த கிருபையை நாம் பெற்றுவிட்டால் மற்ற எல்லா ஆசீர்வாதங்களும் அது நம்மை தேடி வருகிறதா இருக்கும். அதனாலதான் அங்கே ஜெபிக்கிற போது மோசே ஒரு ஜெபத்தை செய்கிறார். 90ஆம் சங்கீதத்திலே நாம் தெரிந்த ஒரு பகுதி தான் 14ஆம் வசனம். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை ஒரு கிருபையால் திருப்தியாக்கும். நாங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழ வேண்டும். எல்லா நாளும் நமக்கு ஆசீர்வாதங்கள், சுக வாழ்வு, பாதுகாவல், நன்மைகள், உயர்வுகள் எல்லாம் நமக்கு வேண்டும். வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழ வேண்டும். ஆனால் எல்லாவற்றையும் தருகிற தேவ கிருபை நமக்கு அவசியம். அதனாலதான் அந்த வாஞ்சை, அதனால அந்த ஆசை நமக்கு வேண்டும். அதனால கிருபையின் மேல் ஆசீர்வாதம், வாழ்நாளெல்லாம் நம்மை களி கூர்ந்து மகிழ பண்ணுகிற தேவ கிருபை, அது மேல ஒரு ஆசை. அதற்கு பின் நாம் கேட்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். காத்திருக்கிற போது கர்த்தர் நம்மை திருப்தியாக்குகிற தேவனாய் இருக்கிறார். 36ஆம் சங்கீதத்திலே பார்க்கிறோம், வனாந்திரத்திலே நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் திசையுமாய் நடத்துவார். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நம்மை வழி நடத்துகிறதா இருக்கும். தேவ கரத்திற்குள்ள அர்ப்பணிக்க வேண்டும், அப்ப அது பெருகும். ஒவ்வொரு நாளும் காத்திருந்து தேவ கரத்திற்குள்ள நாம் அடங்கி இருக்கிற போது நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பெருக பண்ணுவார். நமக்கு முன்னால் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். ஒரு சிறுவனுக்கு ஒரு தாய் 5 அப்பமும் 2 மீனையும் கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள். அவன் அதை தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் கேட்கிற போது அது இயேசுவின் கரத்திற்கு போகிறது. அவன் எடுத்து கொடுக்கிறான், தாராளமா இதை கொடுக்கிறான். இயேசுவின் கரத்துல அது விதைக்கப்பட்டது. அங்க இருந்த எல்லாருக்கும் ஆகாரம். கர்த்தர் நிறைவாய் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். நிறைவான ஆசீர்வாதங்கள். அவன் போக வேண்டிய ஒரு இடம், அது கர்த்தரின் கரம். அந்த கரத்திற்குள்ள காத்திருப்போம், ஆனால் கிருபையின் ஆசீர்வாதங்கள் நமக்கு பெருகி கொண்டே இருக்கும். ஆதியாகமத்திலே 49ஆம் அதிகாரத்திலே 20ஆவது வசனத்தை நீங்கள் பார்க்கிற போது அங்க யாக்கோபினுடைய ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்கலாம். தனக்கும் மேலான ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். 49:20
பொறுமையாக இருக்கு. மன்னிக்கவும். 26 26ஆம் வசனம். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதா இருக்கு. என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதா இருந்தது. போதும் பாருங்கள், அவர் ஆசீர்வதிக்க என்னுடைய ஆசீர்வாதத்திலும் என்னுடைய பிதாக்களுடைய ஆசீர்வாதங்கள் அதுக்கும் மேலானது உனக்கு கொடுக்கப்படும். ஆசீர்வதிக்கிற தகப்பனுடைய ஆசீர்வாதம் இது. எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் உண்டு, ஆனால் பிதாக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்திலும் மேலானது, என் பிதாக்களுடைய ஆசீர்வாதத்திலும் மேற்பட்ட ஆசீர்வாதங்களை வைக்கிறவர். அதுதான் நல்ல தகப்பன். நம்முடைய தகப்பன் அப்படிப்பட்டவர். அவருடைய கரத்திற்குள்ள அர்ப்பணிக்கிற போது, காத்திருக்கிற போது, அவருடைய கரத்திற்குள்ள நம்ம ஒப்பு கொடுத்து நம்பி இருக்கிற போது இந்த கிருபை இப்படிதான் தரும். சிறிய ஆசீர்வாதம் இல்லை, அது புது புது ஆசீர்வாதங்கள். அது தகப்பனுடைய ஆசீர்வாதங்களுக்கும் மேலானதை ஆண்டவர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். யோவான் 14 அவர் சொல்லுகிறார், ஒரு மாறுதலுக்காக காத்திருக்கிறார். யோபு 14 எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். எப்போ மாறுதல் வரும்? இப்படிதான் நாம் யோசிக்கிறோம். அநேக காரியங்களுக்கு எப்போது இந்த காரியங்கள் மாறுதலாய் முடியும் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் பாருங்கள், தேவ கரத்திற்குள் ஒப்பு கொடுக்கிறது பிதாக்களுடைய ஆசீர்வாதத்திலும் மேலான ஆசீர்வாதம், பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறார். எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாட்களெல்லாம் நான் காத்திருக்கிறேன். காத்திருந்தால் நிச்சயமாய் அதற்கு ஒரு முடிவு உண்டு. நிச்சயமாய் கர்த்தரிலே ஒரு மாறுதலை நமக்கு தருவார். லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே இயேசு ஒரு காரியத்தை உவமையாய் அவர்களுக்கு சொல்கிறார். ஒரு ஸ்திரீ ஒரு நியாயாதிபதியின் இடத்துல தேவனுக்கு பயப்படாத மனுஷன், மனுஷர்களை மதிக்காத ஒரு மனுஷனுமா இருக்கிற அவனிடத்துல போய் அடிக்கடி அவள் விண்ணப்பம் செய்து கொண்டே இருக்கிறாள். பாருங்கள், ஆனாலும் அவன் கடைசியில சொல்லுகிறார், இவளுக்கு இரக்கம் செய்து விடதான் வேண்டும் என்று. அதற்கு பிறகு இயேசு சொல்கிற காரியத்தை 6ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கலாம். சிந்தித்து பாருங்கள் என்று சொல்கிறார். 7ஆம் வசனத்தில், அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவரின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? நிச்சயமாய் செய்வார். காத்திருந்த இரவும் பகலும் என்பது எப்போதும் காத்திருக்கிற அனுபவம். எப்போதும் காத்திருந்த கிருபை காய் காத்திருக்கிற ஒரு விஷயத்துல கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருப்பார். ஆனா யோபு சொல்கிறபடிதான் நாம் நினைக்கலாம், எப்போதும் மாறுதல் வருமோ என்று இந்த போராட்டத்தின் நாளெல்லாம் காத்திருக்கிறேன். ஆனால் கர்த்தர் எப்படி இருக்கிறார்? நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஆகவே விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும். சங்கீதம் 40 முதலாவது வசனம். சங்கீதம் 40:1. பாருங்கள், கர்த்தருக்கு காத்திருந்தேன், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அதுதான் அவசியம். அவசரப்பட்டு ஆண்டவரே எல்லாம் இதுல மாறி போனது என்று சொல்லி நாம் முடிவெடுத்து விடக்கூடாது. பொறுமையோடு கிருபைக்காக காத்திருக்க வேண்டும். அவர் அப்போது நம்மிடமாய் சாய்ந்து நம்முடைய கூப்பிடுதலை அவர் கேட்பார். கடைசியை சொல்லி முடிக்கிறது 16ஆம் வசனத்துல, தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள். காத்திருக்கிறவர்களுக்கு கலிகூற பண்ணுகிற தேவன். காத்திருக்கிற எல்லாரும் கலிகூறுவார்கள். ஆனால் மோசே சொல்லியிருக்கிறார், வாங்களெல்லாம் கலிகூர்ந்து மகிழணும். அதுக்கு அந்த கிருபை வேண்டும். அதுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் காத்திருக்க வேண்டும். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஏசாயா 40:31. காத்திருக்கிற போது கர்த்தர் புது பலனை தருவார்களாம். யாருக்கு இந்த புது பலன் என்றால், காத்திருக்கிறவர்களுக்கு தான் இந்த புது பலன் என்று வார்த்தையை பார்க்கிறோம். யாக்கோபின் விஷயத்திலே பார்க்கலாம், இரவு முழுவதும் போராடுகிறார். அந்த தேவ மனிதனிடத்துல இரவு முழுவதும் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் அந்த ஆசீர்வாதத்திற்காக போராட வேண்டும். ஆசீர்வதிக்காமல் நம்மை போக விடுவதில்லை, கிருபையை தராமல் நம்மை போக விடுவதில்லை. நாள் முழுவதும் காத்திருக்க, இரவும் பகலும் அவருடைய சமூகத்துல காத்திருக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் தருகிறது காரியம் ஒரு பழைய பலன் அல்ல, புது பலன். கிருபையின் அனுபவங்கள் தான் இதுவும் வருகிறது. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் புது புது கிருபைகளை தருகிறார். அதுதான் இந்த வார்த்தையை சொல்கிறது, காத்திரர்களுக்கு புது பலன், ஒவ்வொரு நாளும் புது பலன்.
எருசலேமிலே நீங்கள் தரித்திருங்கள், காத்திருங்கள் என்று அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவர் சொன்னார். அப்போ அவர்கள் மேல் ஒரு புது கிருபை அருளப்பட்டது. ஆவியானவருடைய கிருபையின் ஆவி அவர்கள் மேல் பொழிந்தருளப்பட்டது. இதுவரைக்கும் பெற்றிருந்த ஒரு கிருபை அல்ல, புது ஆவி, ஒரு புது கிருபை, ஒரு புது பலன் அவர்களுக்கு அளிக்கப்பட்டது. அவர்கள் என்ன செய்வார்கள்? இந்த பலன் கிடைத்த பிறகு கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இப்படியாய் கர்த்தர் ஒரு பலனை அவர்கள் காத்திருக்கிற எல்லாருக்கும் அவர் தருகிற தேவனாய் இருக்கிறார். இந்த பலனுக்காக, இந்த கிருபைக்காக ஒவ்வொரு நாளும் நாம் காத்திருக்க வேண்டும். இந்த கிருபை நம்மை கலிகூற பண்ணுகிற தேவ கிருபையாய் இருக்கிறது. காத்திருக்க வேண்டுவது அவசியம். கிருபைக்காய் காத்திருக்க வேண்டியது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தரும். அவர்களுக்கு புது பலனை ஆண்டவர் தருகிறார். 63ஆம் சங்கீதம் முதல் வசனம், தேவனே என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மை தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இந்த ஆத்துமத்தின் மேல் இருக்கிற ஒரு தாகமும் மாம்சம் வாஞ்சிக்கிற இந்த வாஞ்சையும் கிருபைக்காய் இருக்குமானால் காத்திருப்போம். அந்த காத்திருக்குதல் ஒரு நாளும் வீணாய் போகாது. புது பலனை தருவார், புது மாறுதலை தேசத்திலே ஆண்டவர் தருவார், நம்முடைய குடும்பத்திலும் தருவார். இந்த கிருபை நம்முடைய வாழ்வையும் நம்முடைய சந்ததியின் வாழ்வையும் அது ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறது. இந்த மகா பெரிய கிருபையை, கலிகூற பண்ணும் கிருபையை தேவன் நம்ம எல்லாருக்கும் தருவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆரம்பிலும் சன்னிதானத்தில் ஊழியர்களுக்காக, மிஷனரிமார்களுக்காக ஜெபிக்க தேவன் கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் எங்களை கலிகூற பண்ணுகிற தேவ கிருபையை நாங்கள் தியானிக்க, இந்த கிருபையின் ஆசீர்வாதங்களை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள நாங்கள் காத்திருக்க வேண்டும் என்பதை அதிகமான விதத்தில் காரியத்தில் ஆராய்ந்து நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. அநேக வேலைகளுக்காய் காத்திருக்கிறோம், உயர்வுகளுக்காய் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அவைகளுக்கெல்லாம் அநேக நேரங்கள் நாங்கள் செலவிடுகிறோம் காத்திருப்பதற்கு. ஆனால் கிருபையை பெற்றுக்கொள்ள காத்திருக்க அநேக நேரங்கள் குறைவு. ஆகவே அவருடைய காரியங்கள் எல்லாம் மாற்றி இந்த கிருபைக்கு காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த கிருபை எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்யும், எங்களுடைய வாழ்வை ஆசீர்வதிக்கும், எங்களுக்கு பலன் தரும், எங்களுக்கு உயர்வுகளை தரும். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே இந்த கிருபை ஒரு உயர்வை கொடுத்தது போல, தானியேலுடைய வாழ்க்கையிலே அது எல்லாம் ஜெயமாய் மாற்றி கொடுத்தது போல, பவுலுடைய வாழ்க்கையிலே ஒரு விசேஷித்த காரியத்தை ஆண்டவருக்காய் செய்ய இந்த கிருபை கொடுத்தது போல, தேவரீர் எங்களையும் இந்த கிருபையால் கர்த்தர் நிரப்பி வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அது எங்களை உயர்த்தும். இந்த கிருபை எங்களை காத்துக்கொள்ளும். இந்த கிருபை நிர்மூலமாக எங்களை காத்துக்கொள்ளும். அநேக கிருபையின் ஐஸ்வர்யங்களை நாங்கள் தியானித்திருக்கிறோம். இதுக்காய் நாங்கள் காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதிகாலமே வந்து தேடி இப்படி சமூகத்தில் வந்து நிற்பேன் என்று தாவீது சொல்லுகிறபடி குறித்த ஜாமங்களுக்கு முன்பதாகவே எழுந்திருப்பேன் என்று சொல்லி அதிகாலமே இந்த வார்த்தையை நீ கேட்கப்படும், கிருபையை கேட்கப்படும் என்ற வார்த்தையின் படியாய் ஆண்டவரே இந்த கிருபையை அதிகாலமே அப்படி சமூகத்தில் பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் இந்த புது பலன், புது கிருபைகளை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. கர்த்தருக்கு காத்திருக்க வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்களுக்கு புது பலனை கர்த்தர் தருகிறார். ஒவ்வொரு நாளும் புது கிருபை, ஒவ்வொரு நாளும் புதிய பலன், ஒவ்வொரு ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு நாளும் அதை இழந்து விடக்கூடாது, ஒரு நாளும் அதை விட்டு விடக்கூடாது. எங்களுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிற கிருபையின் ஆசீர்வாதங்களை எந்த நாளும் நாங்கள் தவறவிட விட்டுவிடக் கூடாது. ஒவ்வொரு நாளும் சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அது நிமித்தம் இன்னும் அநேக உயர்வுகளை, குடும்பத்தில் ஆசீர்வாதங்களை, மாறுதலை நாங்கள் காண தேவனுடைய கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அநேக சூழ்நிலை யோகுவை போல நாங்கள் சொல்லலாம், எப்போது மாறுதல் வருமோ இந்த போராட்டத்தில் நாளெல்லாம் காத்திருக்கிறேன் என்று. நீடிய பொறுமையோடு காத்திருக்க உதவி செய்யுங்க. சீக்கிரமாய் அவர்களுக்கு நியாயம் செய்கிற தேவன், அவர்களுக்கு சீக்கிரமாய் கர்த்தர் பதில் அளிக்கிற தேவன், சீக்கிரமாய் மாறுதலை உண்டு பண்ணுகிறவர். என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த கிருபையின் ஆசீர்வாதங்களை கொடுத்து சீக்கிரமாய் இந்த காலங்கள் சம்பவிக்கும்படி கர்த்தர் கிருபை தருவீராக. இந்த காலத்தில் நீங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்ந்து தருகிறோம். கிருபையின் ஆசீர்வாதங்கள் எல்லாருடைய குடும்பங்களிலும் பெருகி இருக்கட்டும். அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருக்குள் அடங்கியிருக்கவும் காத்திருக்கவும் தேவரீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்களையும் உமக்கு பயன்படுகிற ஒரு கிருபையின் பாத்திரமாய், நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் பயன்படுத்துங்க. ஊழியத்திற்கின்ற எல்லாரையும் பயன்படுத்துவதாக கிருபையின் பாத்திரமாய் பவுலை போல எங்களை கர்த்தர் பயன்படுத்த வேண்டும் என்று அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். துதி கனம் மகிமையுமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனம் மகிமையுமக்கே, ஓ நீரே
அல்லேலூயா துதி கனம் மகிமையுமக்கே ஓ எல்லாமுமே ஓ எல்லாமுமே துதி கனம் மகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோட சென்று வருவோம்.